வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் உண்மையான அன்பு. ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்துக்கிட்டு வந்தாராம். அவரோட பேர் மகத். அவர் ஒரு பால் வியாபாரி. எப்பயும் அவரோட மாட்டை கூட்டிகிட்டு போய் பால் கறந்து அந்த பாலை விற்று மார்க்கெட்டில் காசு எடுத்துகிட்டு வருவார். இதுதான் அவரோட டெய்லியும் வேலை. பால் கறந்து பாலை போய் விற்றுட்டு காசு எடுத்துகிட்டு வருவார். அப்படி ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த மாட்டுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அந்த மாட்டால் பால் கறக்கவே முடியல. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, இந்த மாடு இனிமேல் யூஸ் ஆகுது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டார். அந்த மாட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டார். ஆனால் அந்த மாடு திரும்பி அவங்க வீட்டுக்கே வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு வழி தெரியும். இவர் ரொம்ப கோவமாக ஒரு குச்சி எடுத்து, இனிமே நீ வருவியா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து நல்லா விரட்டி விட்டுட்டார். உடனே அந்த மாடு அங்கேருந்து ஓடிடுச்சு. ஆனால் அந்த மாட்டுக்கு எங்கே போகிறதுனே தெரில. அந்த ஊரையே திருப்பி திருப்பி சுற்றிட்டு வந்துச்சு. அங்கே சந்துன்னு ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார். அவர் அந்த மாட்டை கவனிச்சார். அச்சச்சோ, இந்த மாடை யாரோ அடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த மாட்டை போய் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர் அந்த மாட்டை பிடிச்சி கருணையாக அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டு பக்கத்துலேயே கட்டி வச்சிட்டார். கட்டிட்டு அந்த மாட்டுக்கு தேவையான மருந்தெல்லாம் போட்டுட்டு அது சாப்பிட்றதுக்கு புல் எல்லாம் கொடுத்து டெய்லியும் அன்பாக அதை பார்த்துக்கிட்டாரு. அதோட காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வந்துருச்சு. கொஞ்ச நாள் கழித்து அந்த மாடும் ஒரு கன்றுக்குட்டியை போட்டுருச்சு. கன்றுக்குட்டி போட்ட உடனே அந்த மாடுக்கு பால் கறக்க ஆரம்பிச்சிருச்சு. பாலும் வந்துருச்சு. அந்த கன்றுக்குட்டி குடிக்க போக எவ்வளோ பால் இருக்கோ அவர் அந்த மிச்ச பாலை போய் மார்க்கெட்டில் கொடுத்து விற்று காசாக்கிக்கிட்டு வந்தார். டெய்லியும் இதே மாதிரியே அவர் பண்ணார். அவரோட வறுமை போய் நல்ல பணக்காரனாக ஆயிட்டார். இது பக்கத்தில் இருந்து அந்த மகத்துன்னு ஒருத்தர் இருந்தாங்கல்ல, அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆஹா, இது நம்ம மாடாச்சே, இதுக்கு உடம்பு சரியாயிடுச்சு போல இருக்கு, நம்ம போய் சந்துக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவர் போய் சந்துக்கிட்ட கேட்டார். சந்து, இது என்னோட மாடு, எனக்கு பால் கொடுத்துட்டு இருந்துச்சு, திருப்பி எனக்கே கொடுத்துரு அப்படின்னு சந்து கேட்டார். சந்துக்கிட்ட மகத் கேட்டிருக்காரு. உடனே சந்து, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, அதுக்கு உடம்பு சரியாமல் போனோடனே நீ அதை விரட்டி விட்டுட்ட அடித்து, நான் தான் அதை அன்போடு பார்த்துக்கிட்டேன். அதனால் என்னோட மாட்டை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது, அது என்னோட மாடு, அது என் கூட தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். உடனே அந்த மகத்து பஞ்சாயத்துக்கு போய் பேசலான்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற அந்த கிராம பஞ்சாயத்துக்கு போய் அவர் நடந்ததெல்லாம் சொல்லி இதுக்கு நியாயம் கேட்டார். சரி, நாளைக்கு நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்துவும் மகத்தும் அடுத்த நாள் காலையில் அவங்கக்கிட்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாட்டையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. மாட்டையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு எங்களால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. 2 பேருக்குமே அந்த மாடு பொதுவான சொத்து தான். ஆனால் இதுக்கு எங்களால் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரில. அந்த மாட்டையே கேட்போம். அந்த மாட்டு யாருக்கிட்ட வருதோ அவருக்கு தான் அந்த மாடு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க 2 பேரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். மாட்டுக்கு 2 பக்கமும் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தரும் நிற்க வச்சாராம். அதுக்கப்புறம் மாட்டோட கயிறு கழட்டி விட்டுட்டாங்களாம். கழட்டி விட்ட உடனே அந்த மாடு சந்துவை நோக்கி தான் போச்சான். சந்துக்கிட்ட போய் அதோட அன்பை காமிக்கிற விதத்தில் அது அவரோட கையை காலெல்லாம் நக்க ஆரம்பிச்சிருச்சான். அது பார்க்குறதுக்கே எல்லாருக்கும், பாரு இது எவ்வளோ அன்போடு இருக்குது சந்துக்கிட்ட, அதனால் இந்த மாடு சந்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே சந்துவும் அந்த மாட்டை அன்போட பார்த்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாராம். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? உண்மையான அன்பு தான் எப்பயும்
நம்மளுக்கு இருக்கும். ஒருத்தர்கிட்ட உண்மையாக அன்பு காமிச்சோம்னா அது நம்மளுக்கே திருப்பி கிடைக்கும். நன்றி.